நம்ம கிருஷ்ணகிரி மியூசிக் சேனல் சார்பா அனைவருக்கும் இனிய வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேச்சு துறையில பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் வாங்கி பேச்சு துறைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் மிக சிறந்த பெருமையையும் அடையாளத்தையும் கொடுத்த அன்புக்குரிய சகோதரர் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், உங்களுடைய பெயர்? கேசவன். நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எந்த பகுதியை சார்ந்தவங்க? குந்தாரப்பள்ளி கிராமத்துல இருந்து வரோம். ஒரு கிராம பகுதியிலிருந்து வந்து பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பேச்சு துறையில நீங்க எத்தனை வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட இந்த பேச்சு துறையில 10 வருஷங்களுக்கு மேல நான் இந்த பயணம் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருடங்களுக்கு மேலாக ஒருத்தர் பேச்சு துறையில நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பல்வேறு தடைகளை கடந்து வந்திருப்பீங்க. இப்படி தடைகளை கடந்து வந்த நீங்க அடுத்து பேச்சு துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? முதல்ல ஒரு இளைஞர் நிறைய படிக்கணும். தொடனைத்தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு அப்படின்ற மாதிரி நிறைய வாசிக்கணும். எப்போ ஒரு மனிதன் வாசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறான். எப்படி பெரியவர்கள் புத்தகத்தை தொட்டால் காகிதம், அதை படித்தால் ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ரொம்ப அழகா கவிதையோட சொன்னீங்க. படித்தால் தொட்டால் காகிதம், படித்தால் அதுவே ஆயுதமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மேடை பயணங்கள் நிறைய போயிருப்பீங்க. அப்படி நீங்க மறக்க முடியாத உங்க நினைவுல வைத்துக்கிற அழகான நினைவுகளை, தருணங்களை இங்க நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை சார்பா பட்டறைக்கு போவோம், பேச்சு பட்டறைக்கு. அந்த பட்டறையில் ஒரு 7 நாட்களாக பயணம் பண்ணுவோம். அந்த பயணம் பண்ணும்போது அங்கே அவங்க நடத்தக்கூடிய அந்த விதம், பேச்சு எப்படி பேசணும், கட்டுரை எப்படி எழுதணும், கவிதைகள் எப்படி எழுதணும், அப்படி நடத்துவாங்க. அது பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களோடு அங்கே பயணம் பண்ணுறது, அவங்க கூட பேசி சிரித்து மகிழ்ந்து பல கவிதைகளும் இலக்கியங்களும் பரிமாறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இங்கே பேசும்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறையை பதிவு பண்ணீங்க. தமிழ் வளர்ச்சித்துறை பல மாணவர்களுக்கு வாழ்வளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தமிழ் வளர்ச்சித்துறை நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இங்கே அவங்களை அங்கீகாரப்படுத்தினது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா ஏற்றி வைத்த ஏனியை மறக்காமல் இங்கே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. பேச்சுத்துறையை கடந்து நீங்கள் இப்போ பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பணியை இங்கே பதிவு செய்ய முடியுங்களா? நான் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி பர்கூரில் ஒரு கௌரவ விரிவுரையாளராக இருக்கிறேன். அதுவும் என்னுடைய துறை பார்த்திங்கன்னா தமிழ் துறை தான். நான் மாணவர்களுக்கு அதிகமாக சொல்கிறது, நிறைய நூல்களை வாசிங்க, நிறைய தலைவர்கள் குறித்து வாசிங்க. என்னுடைய பாடம் கடந்து அவங்கக்கிட்ட நிறைய கவிதைகள் பேசுவேன், நிறைய கவிதைகளை வாசிக்க சொல்லுவேன். வாசித்த கவிதைகளை மாணவர்கள் முன்னாடி அவங்களையே பேச சொல்லுவேன். அப்படி மாணவர்களுக்கு என்னால் முடிந்த அந்த சிறு உதவிதான். தமிழ்துறை ஆசிரியர்கள்னாலே ஒரு சிறப்பு. அதுலேயும் ஒரு பேச்சாளர் தமிழ்துறையில் பணிபுரிகிறாங்கன்றது அந்த இடத்துக்கே ஒரு மாபெரும் பெருமை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பேசும்பொழுது பல முறை கவிதைகள்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இதன் மூலமாக கவிதைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு ஆர்வம் தெரியுது. அப்படி எந்த கவிதைகள் ரொம்ப அழகாக நம்மளுடைய துன்பத்தையே நீக்கக்கூடிய கவிதைகளா, யாருடைய கவிதைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பேற்பட்ட கவிதைகள், எப்படிப்பட்ட கவிஞர்களெல்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க? சொல்லப்போனால் கவிஞர்கள் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் கற்பனையிலும் எழுதியிருப்பாங்க, நடைமுறை வாழ்க்கையும் ஒப்பிட்டு கூட எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு பிடித்தமான கவிதைகள் தமிழ் சார்ந்த கவிதைகள் தான். குறிப்பாக சொல்லணும்னா பாரதிதாசனுடைய கவிதைகள் மிக ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதைகள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாக்கிடர் ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள நீரும் இனியனை என்பேனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் வாசிக்கும் போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப அழகு. ஏன்னா தமிழ் மீது நீங்கள் கொண்ட அந்த பற்றை ஒரு கவிதையின் வாயிலாகவே இங்கே பதிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய பரிசுகளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பேச்சு பயணத்துக்காக நிறைய விருதுகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கின பரிசுகள்லையும் விருதுகள்லையும் நீங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுற பரிசுகள் ஏதாவது இருக்குங்களா? பரிசுகள் அப்படின்னா பல மேடைகள் ஏறி இருக்கிறேன், பல மேடையில் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன், பல மேடையில் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்படி என்னை ஒவ்வொரு முறை என்னுடைய அந்த பரிசு அப்படின்ற அங்கீகாரம் மட்டும் கிடையாது, என்னுடைய படிப்பு சார்ந்த செலவுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை மிக முக்கியமான ஒரு காரணமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த பரிசு தொகையை அதிலிருந்து வர தொகையை என்னுடைய குடும்பத்துக்கு ஆகட்டும், என்னுடைய படிப்பு செலவுக்கு ஆகட்டும்,
இந்த தமிழ்நாடு அரசும் சரி தமிழ் வளர்ச்சித்துறை சரி எனக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்படி நான் வாங்கிய பரிசிலே மிக உயர்ந்த பரிசாக நினைக்கிறது தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த பரிசு. தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த பரிசுகள் தான். தமிழ் வளர்ச்சித்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா சகோதரர் போல பலர் தமிழ் வளர்ச்சித்துறையினால் பட்டை தீட்டப்பட்டு இன்னைக்கு பல இடங்கள்ல மிக உயர்ந்த பதவிகள்ல இருந்து இன்னும் அந்த பேச்சு பயணத்தை விடாம நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிற வள்ளுவரின் வாக்கின்படி இன்னைக்கும் தமிழ் வளர்ச்சித்துறையை நினைத்து எல்லா இடங்களிலும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தமிழ் வளர்ச்சிக்கு துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமைன்னு தான் சொல்லணும். தமிழ் வளர்ச்சித்துறை எங்களை போன்ற இடங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரம்னு தான் சொல்லணும். அந்த வகையில சகோதரர் அவர்கள் இந்த இடத்துல தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய சிறப்பை வந்து இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சகோதரரை நேர்காணல் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இறுதியாக இந்த கேள்வியோட நேர்காணலை நிறைவு செய்யணும்னு விரும்புகிறோம். நம்மளை ஏற்றி வைத்த ஏணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி உங்க வாழ்க்கையில நிறைய பேர் வந்து ஒவ்வொரு துறையில பயணம் பண்ணும்போது எதுக்கு இந்த வேலை வேண்டாம் போதும் நிறுத்திக்கோங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி இருட்டுல இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு ஓடி வருவாங்க. அப்படி இருந்த பேராசிரியர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தா இங்க நீங்க பதிவு பண்ணணும்னு விரும்பினா பதிவு பண்ணலாம். என்னுடைய இந்த துறை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சாதாரண ஒரு மாணவனாக இருக்கும்போது சரி ஒரு விரிவுரையாளராக இருக்கும்போது சரி ஒவ்வொரு மனிதர்களும் எனக்கு மிக பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்னுடைய பள்ளி காலங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஐயா, சுதா டீச்சர் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்லூரி காலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ராஜா ஐயா, கீதா அம்மா, முரளி ஐயா, அப்புறம் நேஷ்னல் ஐயா, அதுக்கப்புறம் மாரியப்பன் சார். மிக முக்கியமாக சொல்ல போகணுன்னா முனைவர் தா பேகம் அம்மாவை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்தது யாருன்னா அவங்கள சொல்லலாம். நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை துவந்து விடும்போது தம்பி உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் யாருன்னா ஆனந்த சேனியத்தை தான் சொல்லலாம். அப்படி வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு ஊக்கத்தை கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறதும் அவங்க தான். ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு வந்து மிக சிறப்புக்குரிய ஒரு நபரை தான் நம்ம நேர்காணல் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பேச்சின் அடையாளமாக திகழ்ந்து வந்த பாதையை மறந்துட்டோம் போற பாதையை மட்டும் நினைச்சுக்குவோன்னு நிறைய பேர் நினைக்கும் பொழுது நான் வந்த கரடு முரடான பாதைகளில் என்னோடு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை இங்க பதிவு பண்ணி தமிழ் வளர்ச்சித்துறை குறித்த மிக சிறப்பான விஷயங்களை சொல்லி அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் எதுவும் இல்லாம நிராயுதபாணியாக நிற்கும் பொழுதும் கல்வி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத படித்து முன்னேறி இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து சாதனை புரிந்து இன்னைக்கு நேர்காணல் வழியா நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட கல்வியின் அடையாளமாகவும் தமிழ் வளர்ச்சித்துறையில் பட்டை தீட்டப்பட்ட மிக சிறப்புக்குரிய மாணவர் என்கிற அடையாளமாகவும் பேச்சின் அடையாளமாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கௌரவத்தை சேர்த்து கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களை கௌரவ விரிவுரையாளர் அவர்களை நேர்காணல் செய்தது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. நம்ம கிருஷ்ணகிரி மியூசிக் சேனல் சார்பா அழைத்த உடனே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.